இல்லையா? குழஞ்சிட்டுனா எல்லாரும் ஏசுவாப்ல. சாப்பிட கணிசமும் இருக்காத சோறு. நல்ல வேலைப்பா, சோறு குழஞ்சு போல. எடுத்து கமத்திடுவோம். ஐயே, தீ வேற வீணா எரியுதே. இதுல குழம்பு வச்சு விடலாமே. தென்றலுமா? சித்தி வரேன். சித்தி வேஸ்டா தீ எரிஞ்சிட்டு இருக்க, அணைச்சிரட்டுமா? மக்களே வேண்டாம். கையோட அந்தல மீன் குழம்பையும் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆள்கள் சாப்பிட்டுடும்ல. வர வர நேர வர ஆயிட்டே இருக்க. சரி சித்தி, மசாலாலாம் அரைச்சிட்டீங்களா அப்போ? ஆமா மக்களே, கரண்ட் பேரு கூடாதுன்னு சொல்லிட்டு மசாலா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட்டி ஒரு குழம்பு சட்டியில வச்சு வச்சிருக்கேன் பாரு, மண் சட்டி. அப்படி தூக்கிட்டு வா, அடுப்புல கொண்டு போட்டுரும். ஓகே சித்தி, எடுத்துட்டு வரேன். பாத்து எடுத்துரு மக்களே. மண் சட்டியாக்கும் கை வலிவி கீழே போட்டுறாத. ஓகே சித்தி. சரி, மைனிக்கு சோறு பிங்கி கறி வைக்க வேலை மிச்சம். சித்தி இந்தாங்க. மக்களே எப்படி கையோட கொண்டு போட்டுற அடுப்புல. மீன் குழம்புனா உங்க மாமனுக்கு நல்லா பிடிக்கும். ஊருக்கு வந்தோடனே வேற எந்த கறியும் வைக்க விட மாட்டான். சாம்பார, ஒரு அவியல, ஒரு ரசமோ கீரை கூட்டன்னு வச்சுட்டு அவ்வளவுதான். எது எப்படி நீங்க வச்சு தின்னுங்க, எனக்கு மீன் குழம்பு வச்சுட்டாங்க. அங்கெல்லாம் மீனே கிடைக்காது சரியா அப்படிமா. எனக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சித்தி. யாருக்குதான் மக்களே பிடிக்காது? வாவ், மீன் குழம்பு வாசம் மூக்கு துளைக்குதே. பூனை வந்துட்டா. இனி மீன் குழம்பே சுத்தி சுத்தி வருமே. மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுனா கொஞ்சம் சுவாத்த போட்டு கொண்டாமா. வயிறு வர கபா கபாங்கு. இல்ல, மீன் குழம்பு நல்லா கொதிக்காண்டமா. வெட்டி கொதிச்சாதான் நல்லா இருக்கும். கொண்டு வரேன், நீ போய் உட்காரு. உனக்கு மட்டும் சோறு கேட்க அந்த தம்பி இருக்குல்ல, அதுக்கு சோறு போட்டு கொண்டு வரட்டுமா? மீன் குழம்பு இன்னும் சாப்பிடுமே எனக்கு தெரியலையே. வேற கறி கூட்ட நான் வைக்கவும் இல்ல, வெறும் மீன் கறி தான் இருக்கு. நீ வேற அவன் ஓடுறது தாவுறது குதிக்கிறது எல்லாத்தையும் தும்பா. சரி போ, சீக்கிரம் கொண்டு வரேன் குழம்பு சோறையும். சரி, நல்லா கொதிச்சிட்டு. சரி, சாப்பாடு எடுத்துட்டு போவோம். மக்களே, ஆளு கொண்டு எடுத்துட்டு போவோம். சோறை போட்டு கொடுப்போம். உங்க மாமி இல்லைன்னா இருக்க விட மாட்டா, புளு புளுன்னு வருவான். சித்தி ப்ளீஸ் சித்தி, நான் வரல சித்தி, நீங்க மட்டும் போய் சாப்பாடு போட்டு கொடுங்க. ஏன் மக்களே எப்படி சொல்லுதே? இல்ல சித்தி, மாமாவோட ஃப்ரெண்ட நம்ம வேற கல்லை நினைச்சி கம்பெல்லாம் எடுத்து அடிக்க போயிட்டோம். இப்ப சாப்பாடு வேற கொண்டு போனா அவர் என்ன நினைப்பாரு நம்மள பத்தி? ஒரு மாதிரி எல்லாம் சிரிப்பாரு. சே, அந்த தம்பியை பார்த்தா அப்படிலாம் தெரியல மக்கா. வா, சோறு போட்டு கொடுப்போம். என்ன நினைப்பாரு? வந்த ஆளு சோறு போட்டு கொடுக்காண்டோமா, வெறும் வயிற்றோட அனுப்புவோம். எல்லாத்தையும் ஒத்தையில கையில எடுத்துட்டு போக முடியுமா? வா மக்களே. சரி சித்தி, வரேன். ரமேஷ், மாயாவை பத்தி எதுவும் உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பேசுனியா? எங்க பேச கார்த்தி? இப்ப எங்க அக்கா கல்யாண விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது முடிவாகட்டும். முடிவானோன்னு தான் பேச முடியும். மாயா கூட என்கிட்ட சொல்லிதான் அனுப்புனா, எப்படியாவது ஊருக்கு போகும்போது நம்ம விஷயத்தை பத்தி பேசிட்டு வாங்கன்னு. பையாம போன் அடிச்சு அதை பத்தி தான் கேட்டுட்டே இருக்கா மாயா. அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க வீட்டுல தானே பிரச்சனை. சரி, கவலைப்பட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி வா, அப்படியே காத்தாட கொஞ்சம் பரவசல்ல போய் நின்றுட்டு இருப்போம். அங்க நல்ல ஜிலுஜிலுன்னு காத்து வரும். கிராமத்துல வீடு நல்ல அழகா இருக்கு. சரி, நெடுமாறி எங்கன வந்துட்டு இருக்கான்னு ஒரு போன் போட்டு கேப்போம். ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கால. இப்ப என்ன தலை போற விஷயமா? போனுக்கு மேல போன் அடிச்சுட்டு கிடக்காரு. ஒரு இடத்துக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டாரு. ஏ கடவுளை, எத்தனடா அடிச்சாச்சு. ஹலோ, எங்க இருக்க? அமெரிக்கால இருக்கேன். நெடுமாரிக்கு 2-3 வாட்டி போன் வந்துச்சே. அவ எடுக்காம இருந்தா இப்ப எடுத்து ஓடியா வந்தாலும் இங்க மர அந்தலதான் நானும் பின்னால வந்தேன். யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா? ஆமா மாமா, வீடா இது? அரண்மனை மாதிரிலாம் இருக்கு. படுக்க ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் ஏசிலக்கா போட்டு இருக்கு. எல்லா இடமும் குடுகுடுன்னு இருக்குக்கா. ஏக்கோ செல்வி இருக்காள, செல்வி ஒரு சம்மந்திக்காரி கொடுத்து வச்ச ஆளுக்கா. என்ன மாதிரி அப்பப்பா பங்களா மாதிரி இருக்காம வீடு. ஏக்கோ பாத்ரூம் போயிட்டு கையில தண்ணியை பிடிக்க முடியலக்கா. அவ்வளவு சிலு சிலுன்னு இருக்கு, கூலரா இருக்குக்கா. மே மாசம் ஊட்டி கொடைக்கானலாம் போவான்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டா போதும் போல இருக்கு. வேற எங்கேயும் துட்டு செலவழிச்சு போயிடக்கூடாதுக்கா. அதுக்குள்ள நீ பாத்ரூம் போயிட்டு வந்தியாக்கோ? என்ன கனி இப்படி பேசுத? ஒரு மாப்பிள்ளை விட பார்க்க வந்திருக்கோம். சுத்தி முத்தி பார்த்தாதானே நல்லது. அதுவும் இல்லாம எது எப்படி இருக்கு, எது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துட்டு போனதானே செல்வி கிட்ட சொல்லலாம். மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறது தானே வந்திருக்கோம். வேற எதுக்குங்க வந்திருக்கோம்? அதான் எல்லா இடமும் சுத்தி எடுத்து பாத்துட்டு வந்துட்டேன். பாத்ரூம் மட்டும் எதுக்கு விடுவானே, அங்கேயுமே பாத்துட்டு வந்துட்டேன். சவத்து போட்டு நமக்குன்னு வந்து சேருது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கக்கா. நீங்க அப்பப்பா வரவியல்ல குடும்பத்தோட, அப்ப என்னையும் சேர்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கக்கோ. என்ன அழகா இருக்கு தெரியுமா? அந்த இடத்த விட்டு போவதுக்கு எனக்கு மனசு வரலக்கா. மல்லிகா, இன்னைக்கு தானே வந்திருக்கோம். கல்யாணமே இன்னும் முடிவு பண்ணலையே. அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட்டிட்டு வாங்க அப்படி இப்படின்னு என்னத்தலாம சொல்லிட்டு இருக்கியே. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாப்போம். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமா, சொல்லுங்க. ஆமா, இவ எதுக்கு குட்டி போட்டு பூன மாதிரி அங்கங்க யார்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கா? அனி, உனக்கு தெரியுமா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தா அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? ஆமா மல்லிகா, எங்க கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நேரா நெடுமாறிட்ட போய் நீ யார்கிட்டமா பேசுறன்னு கேளா, அவ சொல்லுவா. யாரு? அவகிட்டயா? போய் கேட்டா அவ்வளவுதான், செவுட்ல 4 போடுவா. எனக்கு எதுக்கு வம்பு? தெரியுதுல்ல, ஆள் பார்த்து தானே நீனும் எங்க கிட்ட கூத்து போடுதே. வேற யார்கிட்ட பேசுவா? அவ மாப்பிள்ள தான் போன் போட்டுருப்பாருன்னு நினைக்கேன். நமக்கு வந்து சேர்ந்திருக்கானே ஒரு தேங்காய் மண்டையே. அவன் ஒரு போன் போட்டு என்னடி எங்கன இருக்கா, எப்ப வருவேன்னு கேட்கானா? நெடுமாரிக்கு மாப்பிள்ள மாதிரிலாம் இருக்கும். நின்னா போனு, உட்கார்ந்தா போனு, எப்பமா வருவேன்னு ஒரே பாசம் மழைதான். வாக்கா, எல்லாரும் அங்க நிக்கவும் நம்ம மட்டும் இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாவா? வாக்கா, அங்க போய் உட்காரும். ஆமாடி, கிளம்பு கூடி நேரம் வந்தாச்சுல. இனிமே எங்க நின்னுட்டு இருந்தா என்னத்த பண்ண போறோம்? வீட்டுக்கா போய் காப்பி கீப்பியே குடிக்கலாம். என்ன முழிச்சிட்டே நின்னுட்டு இருக்க? சும்மா நிக்க தாயே, நிக்கப்படாதா? நின்னுட்டு இருந்தனா ஒட்டு கட்டிட்டு தான் இருப்பேன். வா, வார இழுக்காத.
கிளம்பியாச்சுங்க, இப்ப வந்துருவாங்க. எல்லாரும் வராண்டாமா? சீக்கிரம் வாட்டி, எங்க அம்மா வேற புலம்பிட்டே கிடக்காட்டி. இடி ஒரு சோறு பொங்கி வச்சுட்டு போலாம்லட்டி. யாமட்டி இந்த பாடு படுத்த, நீ பாட்டு காலையில எஞ்சி ஓடிட்டியாட்டி. யார் சொன்னா? சொல்லு போய், உங்க அம்மா தானே சொன்னா. எங்க அம்மா எல்லாம் உன்னை பத்தி ஒண்ணுமே பேசலட்டி, ஒண்ணுமே சொல்லல. நானா தான் சும்மா கேட்டேன், என்ன காலையிலே கிளம்பிட்டியான்னு கேட்டேன். சாயந்தரம் தானே மாப்பிள்ள பார்க்க போறாவோ, எதுக்கு காலையிலே கிளம்புறேன்னு. யான் நெடுமா இப்படி கோவப்படுத? கோவத்தை கொஞ்சம் குறை. வீட்டுக்கு வந்துகிட்டு போய் உமருக்கு இருக்கு, உங்க அம்மைக்கு இருக்கு. ஒரு இடத்துக்கு நான் வந்துடப்படாது. வீட்லயே ஜெயில் மாதிரி அடைஞ்சு அங்கனே கிடக்கணும் சுத்தி சுத்தி. ஆரண ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு பொடி பாடா படுத்துதேரு. போன வையும் போன வச்சுறாத. ஏ பாவி மக்கா, போன வச்சுட்டால. பொன் பேசிட்டியா? போமா, எல்லாரும் கிளம்பியாச்சு. சரிக்கா போவும். யார்ட்டி பொண்ணுல போ மாப்பிளையா? ஆமாக்கா, அங்க கிடந்துட்டு போனுக்கு மேல போன் அடிச்சுட்டு கிடக்காருக்கா. ஒரு இடத்துக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டாரு. மாமியாரி வந்த உடனே போட்டோ எடுத்து கொடுத்துருப்பாக்கா. அதான் இவரு உடனே போன் அடிக்காரு மனுஷன். அதனாலதான் உன்னெல்லாம் வண்டியை ஓட்டிட்டு வரேன்னு சொன்னேன். வேற ஏதாவது டிரைவர் பாத்துக்கலான்னு சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லி நானே ஓட்டிட்டு வரக்கா. எங்களால உங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, இல்லன்னா அந்த பிரச்சனையே வராது. அதை 24 மணி நேரம் மாமியா மருமா பிரச்சனை தானே நடக்கு. மாமியார் பிரச்சனைக்காண்டியே அர்ச்சனை பண்ணிட்டு தானே உட்கார்ந்துருக்கு அந்த சோப்பால. வான விட நான் நங்கூற மாதிரி அங்க உட்கார்ந்துருக்கும். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுக்கா. வாக்கா போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். இல்லன்னு வச்சுக்க நடக்காது. நான் ஒண்ணு கேப்பேன், சொல்லுவியா? நியாயமான பதில சொல்லணும். எதுனாலும் கேளுக்கா. என்னது இது கேள்வி? இந்த மாப்பிள்ள சரி வருமா? மைனியா அங்கதான் இருக்கலாம். எல்லாரும் கிளம்பியாச்சுல மைனி. அத நெடுமாரியே வண்டி எடுக்கிறதுக்கு கூப்பிட வந்தேன். மைனியா மாப்பிள்ள அடி பொலியா இருக்காம்ல. என்ன நெடுமாரி, எங்க மைனியா வாயை பிளந்துட்டு நிக்கான்னு பார்த்தா நீனு வாயை பிளந்துட்டு நிக்க. என் மாப்பிள்ள எப்படி நல்லா இருக்காரா? இக்க என்ன கட்டியா? மாப்பிள்ள தானே சம்மன் இருக்காருக்கா. படு பயங்கரமா இருக்காரு. நீ கேட்டல, உங்க ஃப்ரெண்ட் வாயாலே சொல்லிட்டா நல்ல சூப்பர் மாப்பிள்ளன்னு. நீங்க எதுக்கு இப்படி வாயை பிளந்துட்டு நிக்கியா? நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லுதுதான் வாய் எடுத்து வாயடைச்சு போய் நின்னுட்டேன். அதான் கொஞ்சம் வாயை திறந்துட்டேன். ஐயோ, இந்த மாப்பிளைய விட்டா எந்த மாப்பிளையும் நம்ம செல்விக்கு பொருத்தமாவே இருக்காது. ஐயோ, வீடு முழுக்க நான் சுத்தி பார்த்துட்டேன். எல்லா இடமும் ஏசிதான். நானும் மல்லிகாவும் தான் சுத்தி பார்த்தோம். மல்லிகா கூடயா? அப்ப விளங்கிரும். அங்க மைனி போவோம். ஆகுடைய கதையை பார்ப்போம். போன உடனே பூ வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்தாப்புல நிச்சாமலாம். அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சு போடணும். இந்த மைனி யார்கிட்டையும் கலந்துக்கிடாம நீங்களே சொல்லுதியே உங்க இஷ்டப்படி. மைனியோ, இந்த மாப்பிளைய கெடுத்து விட்டுட்டு போயிடாதியா. ஏகப்பட்ட பொண்ணு கியூல நிக்கிறான். ஏக்கோ கியூன்னு சொன்னேலக்கா. கியூனா வருஷம் தானே. நம்ம வரும்போது ஒரு ஈ காக்க கூட இல்லையா இந்த 2 ஜீவனை தவிர இந்த வீட்டுல. என்னக்கா கியூ? எதுக்குக்கா கியூ? ரேஷன் கடை கியூவை நினைச்சு பத்தியலோ? ஏக்கோ கனவுல இருக்கல நனவுல இருக்கலா? கியூ எங்க நிக்கி சொல்லிட்டு போங்க. எங்க மைனிகாரி கோவப்பட்டுட்டா போலுக்க. எடி மூஞ்ச ஒரு மாதிரி இழுத்து வச்சுட்டுல போறா. எனக்கு வேற பயமா இருக்கட்டி. வீட்டுல போய் சண்டை இழுத்துற கூடாத. பாக்க அவ ஒரு பொழப்பத்தவா, நீ அவளுக்கு பயந்துட்டு இருக்கியாக்க. வாக்க போவும், நம்ம போவோம். அந்த மாராடி எங்கட வந்துட்டு இருக்காளா? ஏமா இப்பதான் போன் போட்டேன். இங்க நான் வந்துட்டாலாமா? இப்ப வந்துருவாளாம். ஏமா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு கப் காப்பி போட்டு கொண்டாயா. எதுக்கு எடுத்தாலும் உன் பொண்டாட்டி பேசுறதுல கேட்க. அவ பேச்சுக்கு தான் நடுநடிக்கு நிக்க. அவ வரட்டும், வந்து காப்பி போட்டு தருவா. மாமாவை பெட்ரூம்ல காணல. அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். பின்னாலதான் சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. ஒருவேளை பொறாசல நிக்கணும் என்ன தெரியல. மாமக்களே, அங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுப்போம். ஐயோ, அவரை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நினைப்பாரோ தெரியலையே. தென்றல் மாமக்களே. வரேன் சித்தி. என்ன அழகா இருக்கு பரவாசல். மிஸ், இப்போ உங்க செல்வியக்கா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாட்டோட பாட்டா அப்படியே மாயாவை பத்தி நானே சொல்லிருட்டா. நீ பயமா இருக்குன்னு சொல்லுதேல்ல. அம்மா நீ வேறப்பா சும்மா இருப்பா. குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு பண்ணிட்டு போயிடாத. நீ இன்னும் சொல்ல மாட்டேக்கா, நான் சொல்ல வந்ததையும் சொல்ல விட மாட்டேங்க. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் 2 பேரும் பெட்ரூம்ல எல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் பொறாசல சத்தம் கேட்கணும்னு ஓடி வந்தேன். இக்க நான் தான் அப்படியே பின்னால பரவாசல் வழியா கூட்டிட்டு வந்தேன். காத்தடிக்கு பத்தி எங்கன சாப்பிடுங்க 2 பேரும். வேண்டக்கா, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இருக்கட்டும் தம்பி, அது மத்தியானம்ல. இப்பதான் மணி 6 ஆக போகுது. சரி, எல்லாருக்கும் பசிக்குமேனு கொஞ்சோண்டு சோறு போங்கனே. அது என் தம்பிக்கு மீன் குழம்புனா நல்லா பிடிக்கும்ல. அதான் மீன் கறி வச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி சொன்னான். செல்வி கொண்டா, நாங்க இங்க உட்காந்து சாப்பிடுதோம். வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டாலும் வெக்க காத்தா வருது. இந்த கார்த்தி கொஞ்சோண்டு சாப்பிடு. மத்தியானம் சாப்பிட்டது தானே, வயித்துல எடை இருக்கும். சொன்னா கேளு. கொஞ்சோண்டு மீன் குழம்புனா உனக்கும் நல்லா பிடிக்கும்ல. எனக்கு எங்க சாப்பாடு? நின்னு தென்றல் கொண்டு வந்துட்டு இருந்தா ஆள காணல. தென்றல் மக்களே, இந்தாங்க சித்தி சாப்பாடு. ரமேஷ்னா சுட சுட சாப்பாடு இருக்கு. 2 பேரும் சாப்பிடுங்க. ஆற போகுது. நின்னு மக்களே, எது தேவனா என்ன கூப்பிடு, நான் இப்ப வரேன். ஐயோ, சித்தி வேற இங்க நிக்க விட்டு மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. சரியான பப்பர கட்டு மண்டையனா இருப்பான் போல இருக்கு. சாப்பாடு கொடுத்தோன்னு வாங்கி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம குழம்பு வேணுமா சோறு வேணுமான்னு கேட்கணுமா? ரமேஷ் மாமாக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க வேண்டியதான். இவருக்கு எதுக்கு நான் சாப்பாடுலாம் வச்சு கொடுக்கணும், குழம்பெல்லாம் வச்சு கொடுக்கணும்? சரியான முண்டக்கண்ணனா இருப்பான் போல இருக்கு. கண்ணை முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏதோ மீன் குழம்பு பார்க்காதது மாதிரியே சாப்பிட்டுட்டே இருந்தா அப்புறம் இருமல் வராம என்ன செய்யும்? பார்த்து சாப்பிடு. யாரோ உன்னை கேஸ் தாவோன்னு நினைக்கி, அதான் இப்படி இருமல் வருது போல இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் அரவிந்த வாழ்த்துறவங்க சென்னையிலிருந்து அவங்களுடைய அக்கா மேனகா.
அரவிந்த், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா சித்தூரில் இருந்து டில்லி பாபு அவங்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் டில்லி பாபுவை வாழ்த்துறவங்க தேஜா, லஸ்யா, சுஜாதா, நந்தினி, விக்னேஷ். டில்லி பாபு, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம்.